ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாஜக போட்டியிடுவது குறித்து முடிவு செய்ய சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில மையக்குழு கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் முனாஃப். வணக்கம். இதனை பற்றின மேலும் விவரங்கள். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில மையக்குழு கூட்டம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த மாநில மையக்குழு கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கரு நாகராஜன், வி.பி. துரைசாமி உள்ளிட்ட மூத்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மையக்குழு கூட்டம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில பாஜக சார்பில் போட்டியிடுவது குறித்து ஒரு முக்கிய ஆலோசனையில் இந்த ஆலோசனை கூட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பாஜக போட்டியிடுவது குறித்தான ஆலோசனையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் ஈடுபட்டிருக்கிறார். கடந்த இடைத்தேர்தலில், அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் கடந்த முறை நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருந்து அந்த தேர்தலை களம் கண்டது. இந்த நிலையில அதிமுக கூட்டணி இல்லாமல் தற்போது பாஜக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது போட்டியிடாமல் நிராகரிப்பதா என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையானது தற்போது கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் நடைபெறக்கூடிய மற்றொரு ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனையும் நடைபெற இருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கை இந்தியா முழுவதும் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில, அதாவது பாஜகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில பாஜக உட்கட்சி தேர்தல் மற்றும் மாவட்ட தலைவர் நியமனம் தொடர்பான ஆலோசனையிலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஈடுபடுகிறார். இந்த நிலையில தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தற்போது பாஜக மாநில மையக்குழு கூட்டம் தற்போது துவங்கியுள்ளது.